என்னடா இன்னும் திடீர்னு ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துக்கிட்டு. சரி ஏமா சரி ஏன் அழுகுற? ஏய் ஏமா அழுகுற? இதுல லூசு முண்டேட்ட வந்து மாட்டிருக்கேன். நான் என்னோ நினைச்சேன் கடைசியில என்ன பண்ணாலும் தெரியாது செஞ்சுக்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் மாட்டேன், எங்க அம்மா அடிப்பாங்க. அண்ணே கனி அண்ணே வாணே வாணே வாணே. இந்த கனி இல்ல, நம்ம உள்ளூர் கனி, இது பக்கத்தூர் கனி. அண்ணே கனி அண்ணே அடிச்சுக்காமடா. ஆனா அளவுகத்த பிள்ளையாருக்கு யாரோ வாயில வச்சுட்டாங்க. எதெல்லாம் தூக்கி வாயில வச்சிருப்பாங்க? இல்லடா அந்த பிள்ளைக்கு எல்லாமே நல்லா இருக்கு, முக கலையா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சரி கடைசியில ஒரு நல்ல பிள்ளையா இருக்கு, இந்த பிள்ளைக்கு வாயில பிரச்சனையா இருக்கு. எதுல பிரச்சனை? வாயில பிரச்சனை. ஏன்டா நல்லா தானடா இருக்கு என் தங்கச்சி வாய். நல்லா பாடுறா, முத்து பாடுறா, நல்லா பாரு, கிட்ட பாடுறா. அண்ணா உன் வாய் தாண்டா கிரீஸ்டப்பா மாதிரியே இருக்கு. ஏன்னா சிரிக்கி கிறுக்கு முண்டை அது வாடாய் சிரிக்கி. என்னடா பண்ணியா? ஏன்டா என்னை கட்டி பிடிச்ச? அண்ணா என்னடா பழக்கம் அது? இவன் என்னை கட்டி பிடிச்சிட்டான். பிடிச்சதான் பிடிச்ச பைய பிடிக்க வேண்டியானே. பாவம்யா. பைய பிடிச்சானா? கைய பிடிச்சான்டா. கைய பிடிச்சாரா? பைய தானே பிடிச்சாரு. கைய பைய பிடிச்சு விட்டான். அம்மா அவர் சரியா தான் பேசுறாரு. என்ன பேசுறேன்? பைய பிடிச்சம்ங்கறாரு. நீ ஏன்டா பிடிச்ச? ஏன் பிடிச்சான்னு கேளுடா. பிடிச்ச மாப்ள. நான் எங்கேயே பிடிச்சேன்? நான் ஜெவனே இருக்கேன். நீ தான்டா பிடிச்ச. கேளுடா. நான் போய் பார்த்தேன். நான் போய் பிடிச்சேன். இவன் என்னடா சொரிஞ்சுக்கிட்டே தெரியுதா? அனுசரிச்சு சரி சரி போ போ. அனுசரிச்சு ஓட்ட சொல்றேன். அண்ணன் தம்பி முகரை இத பாரு, மூஞ்சி இதுகளே. இங்கரு பஞ்சாமன வந்து முகரை பாரு, அத பாரு, இத பாருன்னு பேசாதம்மா. குண்டு பையல முகரைய பாரு. முகரை என்னடா ரொம்ப பேசுற? நீ வச்ச ஆள நானே ஒழுக்கமா இருந்துக்க மட்டும் தான் உனக்கு மரியாதை. ஏதா பேசுன மல்லாக்க படக்க வச்சு வாயில துணியை வச்சு உலக்கைய வச்சு குத்தி விடுவே. உலக்கைய துணியை வச்சு சரி மரியாதையா பேசுக. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? அப்படிதான் பேசுவோம். நீ என்ன மிரட்டுற? நீ வச்ச ஆள நானே. நீ என்ன மிரட்டுற? நீ வேணா சண்டைக்கு வா, வந்து பாரு. சரி சரி சண்டைக்கு வா. என்னடா ஒரு ஆம்பளை பைய அந்த புள்ள உன் நெஞ்ச பிடிச்சி தள்ளுது, முடிய பிடிச்சி இழுக்குது. நீ என்னடா பாத்துட்டு அப்படியே நிக்கிற? நீனும் பதிலுக்கு முடிய பிடிச்சி இழு, நெஞ்ச பிடிச்சி தள்ளு. இந்த தள்ள சொல்லுவேன். இந்த காவல்துறை கேஸ் கொடுத்து என்னை போட்டு மல்லாரம் போட்டு குத்த வாடின்னு ஓத்தா போட்டேன்னு வச்சுக்க. தள்ளு கில்லுன்னு பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சே, நம்ம போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கேன். டான்சர் எப்படி சிரிக்காடா? பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க. தென்பாண்டி சீமையிலே எதுவும் கோச்சுக்கிறாங்க. மல்லு கட்ட போனேன். இப்போ நான் இப்போ பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் இருக்கான்னு ரொம்ப அமைதியா இருக்கேன்.
என்ன பண்ணுவோம்னு சட்டம் போடாத. ஏய் போட்டேன்னு வச்சுக்க. என்னடா பண்ணுவ? சும்மா அந்த மிரட்டல் உருட்டல் நமக்கு வச்சுக்காத. சரி பொம்பளை புள்ள. என்னடா கைத மூஞ்சான பீச்சங்காய் வச்சு தேய்ச்சு போடுவேன் பாத்துக்க. டேய் சென்னையில இருந்து டான்ஸ் பிடிச்சிருக்காங்கடா. காசிமேடுடா, சாதாரண இல்ல. காசிமேடா? ஆமா. நோத்த ராசி குப்பா காசிமேடு. என்னடா பேசுற? ஏய் இஞ்சரு நோத்தம்மன் பேசாத. ஏய் கொல்ல பயலே போனா போதும் ஆம்பளை பேச மரியாதை கொடுத்து. நான் சரி பொம்பளை புள்ள ஆயிருச்சே. இந்த புள்ள தள்ளுதே அப்புறமா நம்ம போய் தள்ளணுமே. நானும் பொம்பளை புள்ள ஆயிருச்சே. இனிமே ஆம்பளை புள்ள ஆகணுமே. சும்மா இஞ்சரு ஓதலே நீ பாரு. பேசுன பிச்சு போடுவேன் பாத்துக்க. நீ அமைதியா இருக்கணும், நான் பேசணும். சரியா? இது ஏரியா, எங்க ஊரு, எங்க மக்கள், எங்க பெண் வர்க்கம்லாம் பாரு எப்படி பேர் உட்கார்ந்திருக்கானு. இன்னைக்கு ஏன் பக்கம் தான் ஓட்டு அதிகம். நான் சொன்னேன்னா எல்லா லேடிஸ் சண்டைக்கு வரும். வருவீங்களா? உங்க வர்க்கம் அந்த வர்க்கம் அப்படியே இருக்கா பாப்பா. எனக்கு ஒரு சின்ன சண்டை என்னன்னா, எல்லாம் அப்படி உட்கார்ந்திருக்கீங்களே, நாடகம் முடிச்சிருக்கா? எங்க வர்க்கம்லாம் ஒரு ஜோரா கைதுங்க. நம்ம ஏரியா நல்ல நாடகத்துல ரசிக்கிறவங்க. என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் தட்டுங்கத, லேடிஸ்லாம் தட்டுங்கத நல்லா. அப்புறம் ஆனா நீங்களும் சரியான ஆளாத்தான் இருப்பீங்க. எனக்கு ஓட்டு அதிகமா. முதல்ல இருமா. வந்து 1 மணி நேரம் கை தட்டி முண்டை போய் என்ன திட்டுச்சு மனசுக்குள்ள. யார் அந்த ஆத திட்டுச்சா? மனசுக்குள்ள இப்ப பொம்பளை ஆளுங்க கை தட்டல. என்ன காரணம்? அதெல்லாம் என் வர்க்கம். பாப்பமா எங்க வர்க்கமா உங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு அதிகம் யாருக்கு பாப்பா? அண்ணே பாப்பா. அண்ணே இந்த மைக் மாதிரி அதையும் ஏத்துங்க. அந்த உங்க வர்க்கமா இல்ல எங்க வர்க்கமா பாப்பா? அண்ணே நம்ம ஆளுங்க ஜோரா ஒரு கை தட்டி கொடுங்கனே. எங்க சத்தம் தான் வெயிட் ஆகுது. எங்க சத்தம் தான் அதிகமா விழுகுது. உங்க ஆம்பளை வர்க்கத்துல விசில் அடிக்க சொல்லு. யாரு? விசில் எங்கால விசில் மட்டும் இல்ல தண்ணியே வாங்கி அடிப்பான். இந்த யாரு? எங்க உங்க வர்க்கம். ஏடா நம்ம லேடிஸ் எல்லாம் கொலவ போடுங்க தா பாப்பா. சத்தம் அப்படியே கொலை ஒட்டில அப்படியே முளைப்பாரி இறக்கி வைங்கம்மா. ஏய் ஏன்டா முளைப்பாரி இறக்க? கொலை ஓட அப்ப கொலை ஓட்டா இப்ப என்ன பண்ணாங்க? கொலவ தான் போடுங்க. என்னதான் இருந்தாலும் எங்க வர்க்கம் மாதிரி முடியாது. எங்களை அசிங்கப்படுத்தினீல. உனக்கு கொலவ போட தெரியுமா? யாருக்கு? கொலவ போடு. யாரு எங்களுக்கு கொலை வந்தாரு? என்னடா ஊள விடுற? என்னடா நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு, அது ஊள விட்டுட்டு உடனே ஊள விட சொல்லலடா, கொலவ போடுறா. அம்மா கொலவைனா பெண்களுக்கு தான் கொலவை. இந்த மாதிரி எங்க வர்க்கம் எவ்வளவு அழகா கொலவ போடுச்சு. யாரு? இப்ப பாரு எல்லாம் சேர்ந்து கை தூக்குங்க தா பாப்போம். கைய தூக்குங்க தா. அதெல்லாம் தூக்காது. அட நல்லா தூக்குங்க தா. அதெல்லாம் தூக்காது. புருஷன் போட்டு காலையில அடிப்பான். இல்ல அதெல்லாம் அடிக்க மாட்டா. நீங்க தூக்குங்க தா. கைய மட்டும் தூக்குங்க தா. இந்த பாரு தூக்குதா? எங்க உங்க ஆம்பளையால தூக்க சொல்லு. அம்மா நீ சொல்லி தூக்கல. கையை சூவேரிக்கிட்டு தூக்குறாங்க. சூயர் நீ ஓன் சொல் பேச கட்டு கை தூக்க. நீ சொன்ன மாதிரி கை தட்டினா சரிங்க. என்னை தூக்க அடிச்சிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு யாருக்கும் தூக்கம் வராது. நம்ம வர்க்கம் என்ன சாதாரணமாடா? எல்லாத்தையும் காலை தூக்க சொல்றா. தூக்குவா படுறா சொல்றா. டேய் காலை தூக்கி நாடகத்தில் நிப்பாட்ட போ. டேய் நீ சொல்லுடா. காலை தூக்க சொல்றா. நம்ம எங்க வர்க்கம் கைய தூக்குச்சா? கைய தூக்க சொன்னாவள நாயம். டேய் நீ தூக்க சொல்றா. நம்ம வர்க்கத்தை அண்ணே நம்ம வர்க்கம்னா காலை தூக்குங்கனே. தல தூக்கு தல. இங்க வர்றா. ஏ தலைவன் நீந்தாடா டிரைவர். இங்க பாரு எங்க ஆள்தர பாரு. பாப்பா நாங்க பெருசா சகல நீங்க பெருசான்னு பாப்பா. இப்போ என்னங்க சொன்னோனே காலை தூக்கிட்டாங்க. எங்க வர்க்கம்ல அப்படிதான். உங்க வர்க்கம் எந்த வகையில நீங்க பெரிய ஆளாங்க? எல்லா வகையிலும் நாங்க தான் பெரிய ஆளு. எங்க வர்க்கம் எங்களை மிஞ்சி நீங்க என்ன செய்ய முடியும்? எங்க வர்க்கம் தான் உங்களுக்கு பெருமை. எங்கட போட்டி போடாத கார்த்திகா தோத்து போயிடுவேன். சரி ஜெயப்பிரியா நான் செய்யற வேலைல நீ செய்வியா? நாங்க செய்யறல நீ செய்வியா? இந்த இடத்துல சரி எவ்வளவு குப்பை கடந்தாலும் பொம்பளை நாங்க ஒரு ஆளா கூட்டி தள்ளுவோம். உன்னால தள்ள முடியுமா? எவ்வளவு குப்பை கடந்தாலும் கூட்டி தள்ளுவோம். உன்னால அம்மா நாங்க அதுக்கு தள்ளுவோம். நீங்க வந்து பொம்பளை ஆளுனா ஒரு குப்பை கடந்தா எவ்வளவு இருந்தாலும் நீங்க ஒரே ஆள் கூட்டி தள்ளுவீங்க. ஆமா நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். வீட்ல எவ்வளவு குப்பையா இருந்தாலும் தண்ணியை போட்டு பருத்தே உருண்டே தள்ளுவோம். சட்டையில ஒட்டி சட்டையில ஒட்டுது குண்டில ஒட்டுது. ஒரே சரி உங்க வர்க்கம் பெரிய ஆளா எங்க வர்க்கம் பெரிய ஆளா? ஒரு அண்டா நிறைய இருந்தாலும் துணியை நாங்க துவைப்போம். துவைக்க முடியுமா? அதெல்லாம் புளி விடாத. புளிவி விடல. இப்பெல்லாம் புரிஞ்சு ஏட்டா எல்லாம் துணி நீங்க தானே துவைக்கிறீங்க. யார் சொன்னது? அந்த ப்ளூ கலர் ஆமாங்குது பாருங்க. அம்மா அந்த அம்மா மட்டும் தான் துவைக்குது. ஏட்டா எல்லாம் சொல்லுங்க தா. ஏன்டா நீ அசிங்கப்படுத்துறீங்க? ஆமா சொல்லுங்க. அப்ப துவைச்சாங்க நான் வளர்த்த. ஏய் மிஷினே துவைச்சாலும் எடுத்து காய போறது பொம்பளை நாங்க தான். அப்படி சொல்லாத. அப்ப துவைச்சாங்க நான் வளர்த்த ஆத்தாங்க. அப்பெல்லாம் குழம்பு வைக்கணும்னா அம்மியில ஒரு மிளகா பூண்டு மிளகாலாம் அரைச்சு குழம்பு வச்சா அந்த ஊரே மணக்கும். ஆமா இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பினேன். ஏங்க இங்க இருந்தா நான் செத்துருவேன் குழம்பு தின்னுட்டு. விதி யாரை விட்டு கேளு உங்க வர்க்கத்தை கேட்டு உன் பக்கமே நான். சரி நான் ஒன்னே கேக்குறேன். எங்களை சொல்றியே ஆம்பளை நீ எங்களை மிஞ்சி நல்லா சமைச்சிருவியா? போமா உனக்கு என்ன சமைக்க தெரியும்? யாரு நீங்க என்ன சமைக்கிறீங்க? நீ ஆண் வர்க்கத்துக்கா நீங்க பேச வந்திருக்கீங்க, பெண் வர்க்கத்துக்கா நான் பேசுவேன். மத்த ஆளுகளை யாரையும் பேச்சு கெடுக்க வேணாம். உனக்கு என்ன
இருப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6-7 பேர் வரைக்கும் இருப்பாங்க. 6 பேருக்கு குழம்பு வைக்கவே உங்க பொம்பளை ஆளு சொல்லு குழம்பு வந்து கடை பொடி மிளகா பொடி குழம்பு சரியில்லை. மயிர குழம்பு வைக்க தெரியல முண்டைக்கு கேட்டா கடை பொடி இஞ்சி இஞ்சி பேஸ்ட் இல்ல. எந்த காலத்துல உரப்பு இல்ல மயிர் இல்லைங்க. நீ எங்க ஆம்பளை ஆளு சொல்லு 10,000 பேர் இருந்தாலும் ஒரே மாசம் தான் சமைப்பேன். ஒரே ஆள் தான் ஹோட்டல் அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க அந்த 10,000 பேர் சமைக்கிறீங்களே அங்க கூட 2 லேடிஸ் நாங்க இருப்போம். எதுக்கு லேடிஸ் இருந்தா தான் நம்ம ஆளு நல்லா கிண்டுவாங்க. எதை கடுக போட்டு கிண்டவே கடுக கிண்ட எதையும் முழுசாவே சொல்ல மாட்டியாடா? ஏன்னா கிறுக்கு பேலே உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும்? என்னை மிஞ்சி நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன உன் சமையல்? நீ பெரிய சமையல் சமையல சொல்லு. சொல்லு. யாரு நீங்க? அம்மா நாங்கள் எல்லா குழம்பும் நாங்கள் வைப்போம். என்னென்ன குழம்பு வைப்பீங்க? கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல், கருவாட்டு வறுவல், கருவாட்டு தொக்கு, கருவாட்டு தொக்கு, கருவாட்டு சாம்பார். என்னடா கருவாட்டுல எப்பறா சாம்பார் வைப்பாங்க? கருவாட்டுல சாம்பாரா? கருவாட்டு சாம்பார், கருவாட்டு ரசம். பைத்தியமாடா இவன். கருவாட்டு துவைய. ஐயா நீங்க என்ன அப்படி வைப்பியா? கருவாட்டு கலக்கி. கருவாட்டு சட்னியா உள்ள? அப்புறம் கருவாட்டு சட்னி கூட நான் ஏத்துக்கிறேன். கருவாட்டு எப்பறம் சட்னி? இங்க வழிவிடு. இவன் சொன்னா பாரு கருவாட்டு கலக்கி. டேய் இதுக்கு ஒரு மனசாட்சி இல்லையாடா? டேய் நாங்க அவளை கலக்கி வரும்போது கருவாட்டு கலக்கி வரலாம். நீ என்ன வேணா சமைய. எங்களுக்கு ஈடா உங்களால சமைக்க முடியாது. என்ன நீங்க அப்படி? நீங்க கருவாட்டுல ஃபேமஸ்னா பூண்டுல நாங்க ஃபேமஸ். என்ன அப்படி நீங்க வைப்பியா? பூண்டு குழம்பு, பூண்டு துவையா, பூண்டு சட்னி, பூண்டு கேசரி, பூண்டு பாயாசம், பூண்டு பொங்கல், பூண்டு ஆஃபாய். பூண்டு பொங்கலா இருக்கு இருக்கு கேட்டு பாரு. ஆனா நீ வந்தேன்னா எங்க குடும்பமே பொங்க வச்சிரும் போல. அப்படி சொல்லாத, நான் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பூண்டு பொங்கலாமுடா. பூண்டு கேசரி, பூண்டு கேசரி ஓட நாயம், பூண்டு துவையா, அம்மா பூண்டு பாயாசம், பூண்டு கலக்கி. உன் வீட்டுக்காரன் எங்க இருக்க? சிங்கப்பூர்ல இருக்கேன். இப்ப மயிரோட வர மாட்டேன் வீட்டுக்கு. அப்படி சொல்லாத. சிங்கப்பூர்லயே தான் இருப்பேன். பூண்டு பாயாசம், பூண்டு பாயாசம், பூண்டு கேசரி, பூண்டு துவையா, பூண்டு கலக்கி. தக்கச்சி சத்தயிரு எனக்கு அண்ணன் அண்ணன் மானத்தை சத்தயிரு எனக்கு கலக்கு. என் பேரு என்ன தெரியுமா? ஒத்த ரோசா. யாரு? என் பேரு. நீங்க பூண்டு பூண்டுங்கறிய. உங்க பூண்டை தின்னுட்டு குஷ போட்டு நாடாத்தை கெடுத்து போடுவாங்க. அது எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா? நான் அதையா சொன்னேன், வாயு போறத சொன்னேன். அப்படி சொல்லாத. சரி எந்த வயல இருந்தாலும் சரி, ஆண்கள் இருந்தாத்தே உங்களுக்கு எல்லா வயலையும். நாங்க இருந்தாதான் ஆம்பளைக்கு மோட்சம். உங்களை நாங்க எந்த நேரம் தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சேடுக்காரர் பாட்டு போடுவாரு. மணமகளே மணமகளே பாவா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா கொல்லவா, குணமகளே குணமகளே வாவா, குருண மருந்து கொடுத்து நீ கொல்லவா கொல்லவா. நீ அடி எடுத்து வைக்கிற. ஒண்ணு குடும்பம் தனியா போறது, இல்லன்னா மாமியா மருந்த குடிச்சிருது. ஏன்டா அப்படி சொல்ற? இவ்வளவு கூட்டம் இருக்கால? ஆமா இருக்காங்க. மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. கைய தூக்குங்கடா. மாமியார் மருமகள் எங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கையா தூக்குங்க. யாருமே இல்லையா அங்க ஒரு ஆளு யாருமே இல்ல. ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்த்தானா நீ சொல்ற நான் கேக்குறேன். ஏன் ஒன்னா உட்கார்ந்து பாக்குறது இல்ல? மாமியா வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி ஒரு மரியாதை. பொய் பொய் ஒரு லூசு சிரிக்கு மாமியா வந்தா மறந்த வச்சு கொள்ற. சீ யார் சொன்னது? எங்க ஆண் வர்க்கத்தை சொல்லு. கால் மாமன் மருமன்னு பிராந்தி பாட்டு வாங்கி அடிப்பேன். குடும்பம் மாடாது. ஒரே பொம்பளை லவ் பண்ணுவேன். என்னடா சொல்ற? எங்க ஆண் வர்க்கம் மாமனாரும் மருமையனும். அம்மா இப்போ இது எங்க அப்பன். நீங்க எனக்கு மச்சான். அப்ப நீங்க நான் அப்பாவை ஒரு பிள்ளையவா லவ் பண்றீங்க? நானும் உங்க அப்பா உன்னைய லவ் பண்றோம்ல. என்னையவா? அட மானங்கட்டவனே, மானகட்ட மல்லாரி. என்னடா சொல்ற? பேச நேரம் இல்ல. என்ன செஞ்சிருவியா நீ? பேச முடியல. என்னடா நம்ம ஏரியா நாடகத்தை நல்லா ரசிக்க. ரொம்ப பேசுற. சும்மா அந்த மிரட்டல் வெல்ல அமட்ட வச்சிரா. இங்க பாரு, எங்க பெண் வர்க்கத்துக்காக போனா போது பொட்டச்சி ஆச்சுன்னு அட கொடுக்கமா இருக்குறே. பொறுமையை கிளப்புனே. பொறுமையை கிளப்பு, எருமையை கிளப்பு, அதெல்லாம் வேற யார்ட்டயா வச்சுக்க. என்னடா எலேலங்குயிலே எலமல வெயிலே, எலேலங்குயிலே எலமல வெயிலே, அலோலம்பாடு அங்கமே ஒயிலே, பராத வரை குருத்தே மாடே 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 ஜிலக்கர் 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 தலைவா
என்ன உன்னை காத்திருக்கான் தெரியலையே. ஆனா என்னோடதான் உட்கார்ந்து இருந்தேன். இவனுக்கு எப்படி அந்த உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கே இல்லையா. அலலூயா. உழைப்பாளி கிடைக்காத பேர்தான் மரியாதையா தூக்க செயல் இருந்தா தூக்கு, இல்லைன்னா ஓடி போயிரு. இறக்குங்கண்ணே, பெயிண்ட் அடிக்கணும்ண்ணே. கண்ணு தெரியுதா தெரியலையா? மைக் இங்க இருக்கு, நீ எங்கேயா போய்கிட்டு இருக்க? மைக் இங்கயா இருக்கு? தம்பி தம்பி ஐயே, கண்ணு தெரியாதா? மைக் இந்தா இருக்கு மைக். நான் கூட மைக் இங்க இருக்கா. அண்ணே நீங்க உனக்கு கண்ணு தெரியாது ஒண்ணும் தெரியாது. அண்ணே நீங்க பெயிண்ட் அடிச்ச லட்சணம் தெரியுது. மூக்குல ஒட்டி இருக்கியா? பெயிண்ட் அடிச்சா அப்படி எவனாலும் ஒட்ட செஞ்சானே. அது என்ன மூக்குல மட்டும் ஒட்டி இருக்கு? பெயிண்ட் அடிச்சிட்டு போய் மோந்து வாத்தியா வாட வருதான்னு? நான் பிரேத கொடுங்க. என்ன வெறும் எல்லாம் காலி டப்பாவா இருக்கு? இருமா வேலை ஆரம்பிச்சு போறேன். ஏலே, செவர் இல்லையா அது? தம்பி செவர்ல கண்ணாடி கழட்ட முதல்ல. இப்ப லேடிஸ் அண்ட் பாய்ஸ். இது என்னது இது? இது ஒண்ணாதுல இது என்னது? ஒண்ணேதான் ஏன் இப்படி சூம்பி போய் கிடக்கு? அப்புறம் சொல்றதுல ஒட்ட வச்சு புடுவேன். ஏன்னா இதுலயா? அது ஏற்கனவே ஒட்டி போய் தான் கிடக்கு. போட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிற மயிர புடுங்கறன்னு சொல்லாம பொம்பளை கண்ணு லேசா ஒட்டை அடிக்கலாம் வந்திருக்க. ஒட்டடை அடிக்கவா? எந்திரச்சு அங்க போய் கண்ணு பெயிண்ட் அடிக்கன்னு சொல்றா, ஒட்டடை அடிக்கன்னு சொல்ற. ஒட்டையில அடிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற முகரே பாரு. ஏய், பெயிண்ட் அடிக்கிறதுலாம் சரிதான். எல்லாம் காலி டப்பாவா இருக்கு, அதை வச்சு எப்படி அடிப்பாங்க? உள்ள பெயிண்ட் இருக்குக்கா. ஒண்ணுமே இல்ல. இத புடுறா முதல்ல. அக்கா கம்ப. என்னடா புள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கிய? கம்ப ஊண்டவா. கம்ப ஊண்டிட்டா இந்த கதில இருக்கு. நீ வாயை மூடு. அத்தங்கர தோப்புக்குள்ளே நீங்க ஏறி அடிக்கலாம் பார்க்காம. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தங்கர உட்காரு மரியாதை. அவங்க வேலைக்கு வருவாங்களா? எந்த வரைக்குடா? பெயிண்ட் அடிக்க. நீங்கள் இந்த பொம்பளை வேணாத்தாலும் பொழந்து எடுத்துருவீங்க. தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்குங்கடா. நான் அடிக்க அடிக்க அவங்க தொடச்சு கொடுப்பாங்களா? ஐயோ அவர் தொடக்கிறதுல ஃபேமஸ் ராவ. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தங்கர தோப்புக்குள்ளே அந்தி சாயும் நேரத்திலே அந்தி சாயும் நேரத்திலே என்னம்மா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு என்னம்மா என்ன அவங்களுக்கு கொண்ட அவந்துக்கிறதுனே. கொண்டாங்க பூவு. என்னம்மா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு அவங்க எப்ப உங்களை ஏமாத்துனாங்க? ஏமாத்துற. அப்புறம் என்னம்மா என்ன ஏக்குற என்னம்மா என்ன ஏக்குறீங்க? பாட்டு படிச்சு மோதிரம் உனக்கா எனக்காங்கிறதான் பேச்சு. சரியா? நான் வாங்காம விட மாட்டேன். போடு. நீங்க வாங்கிங்க. பாசமுள்ளே பாண்டியரு பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு யாரு வினையாடு ஒரு வீடு போடட்டுமா கூடு உங்க கூடு பாசமுள்ளே பாண்டியரு திக்கட்டும் பாவல் பாவலரு பசமுள்ள பொம்பளை ஏறி அடிக்க தெரியல முகரே வேண்டா. அந்த புள்ளைக்கு உனக்கு தோதா? ஏன்னா ஏழு மரத்துல ஏறி என்ன செய்ய போற? அங்க ஒரு மயிலும் பண்ண முடியாது. அப்படியே ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்க பாரு. பாசமுள்ள பாண்டியரு நெத்தியிலே வட்டப்பட்டு லூசு போயிட்ட பாசி எழுதாண்டி. அவன் என்ன பண்ணா உன்னைய? அவன் என்ன புடிச்சு தள்ளி விடுறா. சரி விடு. அல்ல, உனக்கு என்னப்பா பண்ண? நீங்க வா. கைய சுரண்டாண்டா அப்படி. போதல் வாங்க தானே. பாடும். ஏய், பொம்பளை பிள்ளைல சொரண்டலாமடா ராஸ்கல். என்ன பழக்கம் பழகுறா? ஏய் தனப்பிரியா. ஏய் ஜெயப்பிரியா. செனப்பிரியா இல்ல செய்யப்பிரியா. செய்ய வரியா? என்னத? சிங்கப்பூர் தான் இருக்கீங்க. அப்ப
இன்னும் ஒரு வாரம். ஒரு வாரத்துல வர்றானா? ஏறப்புல தண்ணிக்குள்ள விழுக போதா? ஒரு ஆள் நல்ல வார்த்தையே வராதடா. வீட்டுக்காரர் வர ஏறப்புல மட்டும் டேய் தண்ணிக்குள்ள விழுந்தா பொழைச்சிருவாங்கடா. அவன் தண்ணி கீழே விழுந்தா நானு. டேய் இருடா, என்னமோ அண்ணன் சொல்ல வருது சொல்லட்டும். அந்தலேருந்து ஒப்பாரியா வச்சுக்கிட்டு வேற பாட்டு பாடுறா மாதிரி. பாட்டு பாடுறியா? இப்படி பிள்ளைய பார்த்து எப்படி பாட்டு பாடலாம்? எப்படிண்ணே? மொட்டை குண்டை பல்லலை. சி முச்ச கொட்டை புள்ளலைடா மோ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கண்ணாடியை கழட்டி அந்த ஆள்கிட்ட கொடுங்க. கண்ணாடியை போடு. மோ இரா இப்ப எப்படி தெரியுது? ஐயோ இப்ப அப்படியே தெரியுது. அப்படின்னா எப்படி தெரியுது? போட்டிருக்கிறதெல்லாம் துணி தெரியுது. அத கழட்டு. இப்ப எப்படி தெரியுது? மொட்டை குண்டை மோ நாளைக்கு கண்ணுதான் கோளாறு. ச கு இன் மொச்ச கொட்டை. ஐயோ கண்ணாடி உடைஞ்சது. தலைவா, என்னைக்காவது ஒரு நாள் நீ சட்டியும் சேர்த்து அவுத்துட போற. என்னம்மா என்ன வைக்கிற ஏட்டிக்கு என்னம்மா என்ன இருக்கிற ஏட்டிக்கு பூட்டியா பாக்குது? என்னம்மா என்னம்மா அடிச்சுக்காதீடா. டேய் ஒரு பொம்பளைக்கு அடி ஏன்டா அடிச்சுக்கிறியா? டேய் நீ ஏன்டா அழுகுற? ஐயே கீழ இருக்க வந்தானே அழுகுற, நீ ஏன்டா அழுகுற? எதை புடிச்சா? ஏன்டா சகல நீ ஏறி உட்காந்தா கொட்டையை பிடிச்சா தங்கச்சி உட்காந்தா சத்து இல்ல. ஏய் தேவையா? ஏய் ரைட் ஆஃப் பண்ணுமா? ரைட் ஆஃப் பண்ணுமா? எதுக்குடா? அந்த பாப்பா. ஏய் படு, நீ படுப்ப. ஏய். நீ என்ன பண்ண நான் நீ பாக்கணும். வந்து வரல எனக்கு ஒரு யோகம். என்ன யோகம்? என்னடா பெரிய யோகம்? என்னடா பார்த்த? என்ன பார்த்த? ஐயோ நான் பார்த்ததெல்லாம் ஊருக்குள்ள சொல்ல முடியுமா? ஏய் என்ன அப்படி பார்த்தா? என்ன பார்த்த? என்னையா பார்த்து தொலைங்க. பக்கத்துல பாம்பு. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி சொல்லல. காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சு கொதிக்குது கொதிக்குதா குக்கர்ல கொதிக்குதா? ஏய் கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, கொதிக்குது தடிக்குதா? ஒரு நாள் கனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு. இது தேவையா? யானை போய் எலி சொல்லி வச்ச கதையா? யானைங்கிற? நீ யானை எந்திரா. இது என்ன போய் பகுமானமா சாஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு? எந்திரா இவர் யார் தெரியுமாடா? நம்ம தாய் மாமன். தெரியாதா? எந்திரா. சண்டால போய் 500 ரூபாய்க்கு வாங்கின கண்ணாடி உடைச்சு விட்டாளடா. என்ன பண்ணணும்? என்னது? சிங்கினா சிங்கி அடியா, அண்ணே டீசல் சிரிச்சா நெத்தி அடியா. தாத்தா பொளந்து. ஐயோ ஐயோ ஐயோ. சிங்கினா சிங்கி அடியா. மரியாதை போரு. என்னடா இந்த பாட்டை இனிமே நீ பாடணும். சிங்கிடா சிங்கியோட திருத்தாடி வச்சு இதான் தானே தரம் பாடுறா. ஆமா தலைவா. ஏய் ஏய் வாடா. பொளந்து விட்டுருவேன். ஏய் நீ எதுக்கு அவனோட போய் அடிக்கிற? நீ அடிக்கிற இங்க அடிக்க வேண்டியதானே? சிங்கினா சிங்கி அடியா. சிங்கிடா சிங்கி அடி. அண்ணே அவனை 2 அடி அடியனே. ஏய் அண்ணன் சொன்னா ஒருத்தன் பொளந்து விட்டுருவேன். அது தமிழ்நாட்டுல பிடிக்காத வார்த்தைன்னு சொன்னா சரி மச்சான், அவனை ஊமை குத்த 4 குத்து நறுக்கு. அங்க எதுக்கு குத்த இங்க குத்த தம்பி தம்பி கச்சா சிங்கிடா கச்சா. சிங்கி அடி. சிங்கினா சிங்கி அடியா. திருத்தா நெத்தி அடி. சிரிச்சா நெத்தி அடியா. பாட்டை மாத்துனே. பாட்டை மாத்துனே. என்னண்ணே? சிங்கிடா சிங்கி அடி. சிங்கினா சிங்கி அடியா. திருத்தா நெத்தி அடி. சிரிச்சா நெத்தி அந்த அடியா. பாட்டை மாத்திட்டு சிங்கிடா சிங்கி அடி. சிங்கினா சிங்கி அடி. திருத்தா கையடி. ஏ பாகானே
தானடா கட்டி பிடிக்கிறான், ஏன்டா அவனுக்கு பொறுக்கல? ஏய் நீ அண்ணனா இல்ல மாமாவா? நீ கட்டி பிடிக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ அவனை கரெக்ட் பண்ணா அவன் தான் மண்டே போட்டுருவேன் அவனை. ஓ பிரியா பிரியா போறா போறா போறா. நாந்தே நாந்தே. ஓ பிரியா பிரியா நாந்தே நாந்தே. ஓ பிரியா பிரியா நான்தான் நான்தான். ஓ பிரியா பிரியா என்னடா வார்த்தை கேக்குற என்னைய பார்த்து? ஏய் இங்க வா, இங்க வா, ஏன் மைக்கில் பாடு. ஓ பிரியா பிரியா, ஓ பிரியா பிரியா என்ன அழுகுற? என் பிரியா பிரியா. பிரியா பிரியா என்னடா கேக்குற நீ? ஏம்மா, ஓம்டி பிரியா அப்படிங்கிற. கோம்படு பிரியாவா? அப்படிதான். ஓ பிரியா உன் பிரியா உன் பிரியாவா? ஏன் பிரியா? ஏ மருதமணி மருதமணி. வண்டியில நல்ல பாரு, வண்டியில நல்ல பாரு. போறா வண்டியில நல்ல வரும், வண்டியில நல்ல வரும், வண்டியில நல்ல வரும், வண்டியில அம்மாவுக்கு. அவனை எப்படியாவது வண்டியெல்லாம் பாக்குறேன். நீ என்ன சொல்லி வண்டியில கூட்டு வந்த? ஆளு பெரிய பார்ட்டி, வெயிட்டான ஆளுன்னு சொன்னில, அதான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ வெயிட்டான டேய் தலைவா, நீ எதுக்குடா வந்திருக்க? நீ ஏறினா அவன் காரியம் ஏறினான். என்ன பண்ணுவான் அவனை சொல்லு. அவனை என்ன பண்ணுவான்? அவன் ஒண்ணுமே பண்ணுவானா? நீ இல்லைன்னு சொன்னா அவனே போயிடுவேன். அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா, அம்மாக்கற ஓரத்துல கண்ணாத்தா, இல்லை கண்டுக்காம போறீங்களே சின்னத்தா. ஏய் சூர்யானே புது ஆட்டம். அடி கம்மாக்கார. அடி கம்மாக்கற ஓரத்துல கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறியடி. அது ஆறுல கவனிச்சியால ஓரே பாரு நாலு பக்கம். அரி கம்மக்கார என்னடா எக்ஸசைஸ் பண்றியாடா? என்னண்ணே? இன்னையில இருந்து உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கூட. என்னண்ணே இப்படி ஆமாண்ணே, இத்தனை நாளும் எனக்கு தெரியவே தெரியல உன் பெருமை. என்னண்ணே? சேப்பிரியாண்ணே சேப்பிரியா. ஐயோ பிச்சுட்டானே. என்னண்ணே பண்ண அப்படி? சேப்பிரியா காணே உனக்கு சூப்பர்ண்ணே. என்னது? என்னத்தை எல்லாம் பிடிச்சிருக்கீங்க? அந்த அரிய நானாங்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் ஆனாங்கிற ஊனா உன்னை நம்புவேனா வீணா. போடுறா. ஏய் லானாங்கிற. என்ன இருக்கு உனக்கு ஒரு மயிலுமில்ல? என்ன எஸ் சேப்பிரியா டா ஜெயப்பிரியா. செய்யப்பிரியா? ஒவ்வொரு நாளைக்கு 5 கிலோ 10 கிலோ வர்றாங்க. செய்யப்பிரியாடா பேரு. என்ன ஆயிட்டா? சரி வழி விட்டு வா. அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா, அம்மாக்கற ஓரத்துல கண்ணாத்தா. ஏன் மண்டை ஆட்டியா? ஆட்டுறதெல்லாம் சரிதானே, உதறாம ஆடுனேன். அவங்க எப்படி மேடம் அந்த டீசெண்டா அப்படின்னாங்க. பப்புனாக நடிக்கும் நகைச்சுவை சக்கரவர்த்தி ஏ மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் அழகுமயன் சொல்லுப்பா, தூவல்ல போயிட்டு எதுக்கு மதம் பண்ணிட்டு அழகுமயன் சொல்லு. அழகு மகன் மருதமணி அவர்களுக்கு அதே உரிமை. வெள்ளைச்சாமி தேவர் இருளாயம்மாள் குடும்பத்தின் சார்பாகவும் கீழத்துவல் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை கொத்தி வருகின்றோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த கீழத்துவல் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய வெள்ளச்சாமி தேவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்களையெல்லாம் காண வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னை பற்ற தாய் குலங்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய கீழக்குடம்பலூர் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றியிருந்த வணக்கம். ஏய் எனக்கா அவனுக்கு? எனக்கா அவனுக்கா?
விஷயமா கேக்குது. மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ வாடுறேன் போடுறா மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ வாடுறேன் ஆத்தே ஆத்தே ஆடி மாச காத்தே நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க உங்களை காதல் பண்ணலான்றீங்க காதல் பண்ணி என்ன போறீங்க? காதல் பண்ணி லவ் விரும்புறார் तुम से प्यार करते அவனா என்னதுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை காங்கிரட் போடுவாராம். உனக்கு பத்துமா? உனக்கு தம்பி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அங்கே போவீங்க சேச்சு பிள்ளைலாம் லாக் ஆயிராம உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன் காதல் எடுத்து சொல்லுங்க. தலைவர் ஐயா ஆறு இல்லையே, மணி 5:30 ஆகலையே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் வேற எங்கேயும் இடம் இல்லை? என் கண்ணம்மா சரி, சரி, ஐயா. பாருண்ணே, முச்சு, முச்சு, முத்து, முத்து. விளக்கமா இருக்குதா? வேற விளக்கம் வாங்கிக்கிறோம்னே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா இந்த பால வார்த்தை என்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தாரம் போட்டு இந்த தேனே தேனே அடி அஞ்சகமே அடி அஞ்சகமே கொஞ்சனுமே உன்னை கொஞ்சனுமே கோணம். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நம்மா சில பால வார்த்தை என்ன சொல்லம்மா தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச பல்வர் பார்த்தா அது சுதி ஏறுது பார்த்தா அது சாத்துக்குடி சாறு எடுத்து தேய்ச்சி வச்சேன் கண்ணத்து தாரே அத முழுசாகத்தான் பக்கவாரே அந்தி பொழுதாகத்தான் உன் வீரல் பட்டதும் பட்டதும் என்னவோ பண்ணது விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது சூடேறும் பொதுவாகத்தான் சுகையீரேறும் மெதுவாகத்தான் கண்ணுல பாட ஊத்த வந்த கண் ஒரு போய் டீ பலர் வாங்கிட்டு வரவா சீக்கிரம் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் சென்று வாங்க. கூத்துக்குடி முத்தெடுத்து போட்டு வச்ச பல்வர் பார்த்தா அது சுதியேறுது அறியாத்தா அது சுரம்பாடுது சாத்துக்குடி சாரை எடுத்து தேய்ச்சி வச்சேன் கண்ணத்து தாரே அத முழுசாகத்தா பக்கவாரே அந்தி பொழுதாகத்தா உன்வீரல் பட்டது பட்டது உன் விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது சூடேறும் பொதுவாகத்தான் சுகையீரேறும் மெதுவாகத்தான் கண்ணுல பால் இல்ல, என்ன ஏதோ ஒண்ணு. இப்ப அங்க போய் அவனுக்கு போய் எதுவும் ஒண்ணு போ. ஆட்டுப்பா. என்ன பண்ணுங்க? முடிஞ்சா தம்பி உங்க ஆசை முடிஞ்சா ஆல்ரவுண்டர் விற்கிற மாதிரி வரும் பார்த்து விடும் கள்ளழகர் கோவில் நெஞ்சில் தந்து எடை போட்டது தாம்பூலம் தான் போடாமல் ஆய்ச்சி வந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரம் பாடுது அதை பார்த்து
ஊத்த வந்த கண்ணம்மா அம்மா அண்ணம்மா அம்மா என் நெஞ்சில பால வார்த்தவர் சொல்ல